வணக்கம் நண்பர்களே. தேர்தல் களம் பரபரப்புன்னு ஃபயரா இருக்கு. பரப்புரைக்கு இன்னும் ஒரு நாள் மட்டும்தான் பாக்கி இருக்கு. நாளை, அதாவது திங்கட்கிழமையோட தேர்தல் பரப்புரை தமிழ்நாடு முழுக்க நிறைவு பெறுகிறது. அதன் பிறகு 2 தினங்கள் ஓய்வு. 23ஆம் தேதி வாக்குப்பதிவு. இந்த இறுதிக்கட்ட பரப்புரையில ஒட்டுமொத்த இந்திய தலைவர்களும் தமிழ்நாட்டில் கூடியிருக்காங்க. கடந்த 2 நாட்களாக ஒரு பக்கம் மு.க. ஸ்டாலின் அவர்கள், ராகுல் காந்தி அவர்கள், அதே போல தேஜஸ்வி யாதவ் அவர்கள், இப்படி இந்தியா கூட்டணியில் இருக்கிற முக்கிய தலைவர்கள் எல்லாம் தமிழ்நாடு முழுக்க சுற்றி சுழண்டு பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க திமுக கூட்டணி வெற்றிக்காக. அந்த பக்கம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் அந்த கூட்டணியில் இருக்கிற முக்கிய தலைவர்கள் அத்தனை பேருமே கூட்டாக ஒவ்வொரு இடத்துல தீவிரமான பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறாங்க. 2 தரப்புமே கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க. திமுக தன்னுடைய கொள்கையை, அதே போல மதவாத சக்திகளுக்கு எதிரான தங்கள் நிலைப்பாட்டை வலியுறுத்தி அழுத்தமாக குரல் கொடுக்குது. அதே போல ஜனநாயக விரோதமாக மத்தியில் இருக்கிற மோடி அரசு எப்படியெல்லாம் செயல்படுது, குறிப்பாக இந்த டீலிமிட்டேஷன், அதில் திமுக கூட்டணிக்கு கிடைத்த வெற்றி, இதை பற்றியெல்லாம் பெரிய அளவுக்கு பிரச்சாரத்தில் முன்னெடுக்கிறாங்க. அது பெரிய பெரிய அளவுக்கு பேசு பொருளாகுது. மக்கள் மத்தியில் சரியாக போய் ரீச் ஆகுது. இது காரணம் நம்ம முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான். அதே போல் ராகுல் காந்தி அவர்களும். அவங்க ஆரம்பத்திலிருந்தே இது பற்றிய ஒரு விழிப்புணர்வை கிட்டத்தட்ட கடந்த ஓராண்டு காலமாக ஏற்படுத்தியிருக்காங்க. மத்தியில் இருக்கிற மோடி அரசு இந்த தென் மாநிலங்களினுடைய உரிமையை பறிக்க பார்க்குது. அதே போல இந்தியா முழுக்க இருக்கிற அந்த நாடாளுமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கையை மேலும் 50% அதிகரிப்பதன் மூலமாக, அது குறிப்பாக வட மாநில அந்த மாநிலங்களுக்கு சாதகமாக எம்பிக்கள் தொகுதியை அதிகரித்து, அதன் மூலமாக தென் மாநிலங்களின் ஆதரவு இல்லாமையே ஆட்சியை மீண்டும் பிடிப்பதற்கு ஒன்றிய பாஜக அரசு எப்படியெல்லாம் முயற்சி செய்யுதுன்னு சொல்லிட்டு இவங்க ஆரம்பத்திலிருந்தே ஒரு சரியான விழிப்புணர்வை ஏற்படுத்தி மக்கள் மத்தியில் அதை பேசு பொருளாக மாற்றிட்டாங்க. இப்போ நீங்கள் இந்த நேற்று இந்த டீலிமிட்டேஷன் அந்த மசோதா தோற்று போன பிறகு அதை பற்றி மக்கள்கிட்ட கேட்குறாங்க. தமிழ்நாடு மக்கள்கிட்ட, வாக்காளர்கள்கிட்ட அவங்க என்ன நினைக்கிறாங்க இதை பற்றின்னு கேட்கும்போது ஒரு 10 பேர்கிட்ட கேட்டதை நான் பார்த்தேன். இந்த 10 பேருமே இதை பற்றிய புரிதலோடு பேசுகிறாங்க. அப்படின்னா என்னன்னு எங்களுக்கு தெரியாதுங்கன்னு யாருமே சொல்லலை. அதுவும் அந்த நிருபர் டீலிமிட்டேஷன் சொல்லியே கேட்குறாரு. அவரை பார்த்தா பெரிய படித்தவர் மாதிரி தெரியல பதில் சொல்றவர். அவர் ஒரு பாமரனா தெரிறாரு பார்க்க. ஆனா அவர் சொல்கிற பதில் வியக்க வைக்குது. அவ்வளோ விவரமா பேசுறாரு. அது எப்படிங்க நீங்க தமிழ்நாட்டுக்கு நீங்க எம்பி சீட்டை குறைக்க முடியும், அல்லது நீங்க அங்க வட மாநிலத்தில் மட்டும் எப்படி அவ்வளோ தூரத்துக்கு உயர்த்துவீங்க, எங்களுக்கு ஏன் குறைக்கிறீங்க, நாங்கள் மக்கள் குடும்பத்தை கட்டுப்பாடோடு வச்சது தப்பா, நாங்களும் அதிகமாக புள்ள பெற்றுக்கிட்டு நம்ம மக்கள் தொகை அதிகரிச்சிருக்கணுமா அப்படின்னு அவர் கேட்கும்போது எந்த அளவுக்கு இந்த கருத்து போய் அவங்களை சேர்ந்துருக்கு அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. அதனால் அந்த வகையில் மு.க. ஸ்டாலின் அவர்களும் அதே போல் இந்திய கூட்டணி தலைவர்களும் டீலிமிட்டேஷன் பற்றிய ஒரு சரியான புரிதலை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தியிருக்காங்க. இவங்க என்னதான் அதை மகளிர் மசோதா அப்படின்னு சொல்லி ஏமாத்த பார்த்தாலும் மக்கள் அதை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம். இன்னொன்று, தன்னுடைய பிரச்சாரத்தில் எதை தெளிவாக சொன்னால், எதை மக்கள் மத்தியில் அந்த அவங்களுடைய அந்த உணர்வை தட்டி எழுப்புற மாதிரி எதை சொன்னால் கரெக்டாக பிடிச்சிக்குவாங்க அப்படின்னு மு.க. ஸ்டாலின் ரொம்ப அழகாக தெரிஞ்சு வச்சிருக்காரு. தன்னுடைய பிரச்சாரத்தில் ஒரு ஆரம்பத்திலிருந்து ரஜினியினுடைய பட வசனங்கள், காட்சிகள், பாடல்கள், இது எல்லாத்தையும் அவர் தயங்காமல் பயன்படுத்திக்கிட்டு இருக்கார். ரஜினியும் இதற்கு எந்த விதமான ஆட்சேபனையும் சொல்லலை. பரவாயில்ல, அவர் பயன்படுத்தணும் தான் எதிர்பார்க்குறாருன்னு நினைக்கிறேன். பல கூட்டங்களில் ரஜினியினுடைய இப்போ படையப்பா டைலாக்ஸை பல இடங்களில் பயன்படுத்திட்டாரு. அதே போல் நேற்று பார்த்தீங்கன்னா ராஜாதி ராஜா படத்துலேருந்து வர்ற பாட்டையே அவர் மேடையில் பாடி காட்டுறாரு. எங்கிட்ட மோதாத நான் ராஜாதி ராஜனடான்ற பாட்டை லேசாக கொஞ்சம் மாற்றி பாடுறாரு. அப்புறம் இனி தப்பாட்ட என்கிட்ட ஆடாத, இனி குத்துப்பட்டு ஓடாதுங்கிறத அவர் மேடையில் பாட்டாவே பாடுறார் மு.க. ஸ்டாலின் அவர்கள். அதே போல் பல அந்த வசனங்களையும் அவர் பேசி கேட்டுறாரு. ரஜினியினுடைய, ஏன்னா ரஜினி படங்கள், ரஜினியினுடைய பாடல்கள் மக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு எளிதாக போய் ரீச் ஆகுங்கிறது தெரியும். ஸோ தன்னுடைய கருத்தை, தன்னுடைய கொள்கையை, தன் கட்சி பிரச்சாரத்தை
ரஜினி வசனம், ரஜினியின் அந்த பாடல்கள் வழியாக வந்து அவர் ரொம்ப அழகாக கடத்துறாரு. அது மக்கள்கிட்ட சரியாக ரீச் ஆகுது, நல்ல ரெஸ்பான்ஸ் ஜனங்க கிட்ட கிடைக்குது. எனியோ ரஜினி ஏதோ ஒரு வகையில் வந்து இந்த தேர்தலில் அவருடைய பங்களிப்பை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு தான் வந்து அதை எடுத்துக்க தோணுச்சு. நான் இது மு.க. ஸ்டாலின் பயன்படுத்துறாருன்றதுனால வந்து இதை வந்து ரொம்ப புகழ்ந்து சொல்கிறேன் அப்படின்னு நினைக்க வேணாம். ஒருவேளை இதை எடப்பாடி பயன்படுத்தியிருந்தாலும் நமக்கு அதில் எந்த ஆட்சேபனையும் கிடையாது, தாராளமாக பயன்படுத்தி. ஆனால் இப்பயே சொல்கிறேன், 2 திராவிட கட்சிகளில் யார் வேணால் வரலாம், ஆனால் வேற எந்த திருட்டு பயிலும் வந்து உள்ளே வந்துடக்கூடாதுன்றது மட்டும்தான் நம்முடைய ஒரே நோக்கம். எந்த கட்சிக்கு சாதகமாகவும் நம்ம பிரச்சாரம் பண்ணலை, அது நம்முடைய வேலையே இல்லை. நம்முடைய ஒரே ஒரு முக்கியமான நோக்கம் என்னன்னா, இந்த ஃப்ராடு பையன், அதாவது இந்த விஜய் என்கிற திருட்டு பையன் மட்டும் எந்த வகையிலும் உள்ளே வந்துடக்கூடாது. ஏன்னா இந்த நேரடியாகவே இதை நான் சொல்கிறேன்னா, இப்போ இந்த கடைசி கட்ட பரப்புரை நாளைக்கோட முடியுது. இப்போ இன்னைக்கு வந்து அவன் திருச்சி கிழக்கில் பரப்புரை செஞ்சுக்கிட்டு இருக்கான். நான் பேசும்போது அவன் பரப்புரை செஞ்சுக்கிட்டு இருக்கான். எங்கே? அந்த அந்தோனியார் கோயிலில் போயிட்டு, அந்தோனியார் தேவாலயத்தில் போயிட்டு முழங்கால் போட்டு அவன் ப்ரேயர் பண்ணுறான். அதுக்கப்புறம் அந்த முழங்கால்லே நடந்து போவாங்க கிறிஸ்தவ மக்கள். வந்து அந்த பிரார்த்தனை நிறைவேறணுங்கிறதுக்காக வந்து முழங்காலில் நடந்து போவாங்க. குறிப்பாக வந்து மணல் கொட்டி இருப்பாங்க. அந்த மணலில் முழங்காலில், அது வெயிலாக இருந்தாலும் மழையாக இருந்தாலும் குளிராக இருந்தாலும் பொருட்படுத்தாமல் நடந்து போய் தங்களுடைய வேண்டுதல் நிறைவேறணும்னு சொல்லிட்டு மாதா கிட்டேயோ அல்லது ஜீசஸ் கிட்டேயோ அவங்க வந்து வேண்டுவதை நம்ம பார்க்கலாம். நீங்கள் முன்னே வந்து செஞ்ச அந்த புனித தோமையார் மலை இருக்க, அங்கே போனீங்கன்னா அங்கேயே அந்த மாதிரியான செட்டப் மணல் கொட்டி வச்சுருந்தாங்க. அந்த பிரார்த்தனையை, அந்த மாதிரியான ஒரு வேண்டுதலை இந்த தேவாலயத்தில் இன்னைக்கு விஜய் செஞ்சதை நீங்கள் பார்த்துருக்கலாம். இதை ஏன், இதில் ஏதாவது தப்பு இருக்கா அப்படின்னா, நிச்சயமா ஒரு தமிழ்நாட்டை நான் ஆள போகிறேன், தமிழ்நாட்டுக்கு நான் தான் முதலமைச்சராக போகிறேன், நான் ஏற்கனவே ஆகிட்டா இனி அதை சட்டப்படி அறிவிக்க வேண்டியதான் பாக்கி, அப்படியெல்லாம் சொல்லிக்கிற ஒருத்தர் எங்கேயாவது வந்து ஒரு குறிப்பிட்ட மதம் சார்பாக ஒரு விஷயத்தை செய்வானா? நீ கிறிஸ்டியன்னு எல்லாருக்கும் தெரியும், நீ தேவாலயத்தில் வழிபடக்கூடியவன் எல்லாருக்கும் தெரியும். அதை வந்து பொதுமைப்படுத்தி அத்தனை மக்களும் பார்க்கிற மாதிரி அதை செய்யறதே வந்து ஒரு கேவலம். நான் வந்து இப்படி வழிபடுறது கேவலம்னு சொல்ல, அத்தனை மக்கள், இப்போ நீ கிறிஸ்தவ மக்கள் மட்டும் அங்க இல்லை, இந்துக்கள், கோடிக்கணக்கான இந்துக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, பல லட்சம் இஸ்லாமிய சகோதரர்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, வெவ்வேறு மதங்களை சேர்ந்த நண்பர்கள், சகோதரர்கள், சொந்தங்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதை அவர்கள் என்ன நினைப்பாங்கன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தியா? தேவாலயத்தில் முட்டி போட்டு நடந்து போய் உன்னுடைய பிரார்த்தனை அப்படின்னு சொல்லிட்டு நீ காட்டும்போது ஒரு குறிப்பிட்ட மதத்தினுடைய பிரதிநிதி மாதிரி உன்னை அங்கே காட்டிக்கிறது எவ்வளோ பெரிய தவறு. இந்த ஜவஹர்லால் நேரு பிரதமராக இருக்கும்போது அவர் ஒரு வழிமுறையை வந்து வகுத்து வச்சார். அரசாங்க கட்டிடங்கள், அரசாங்க அலுவலகங்கள் எங்குமே வந்து மதம் சார்ந்த சின்னங்கள் இருக்கக்கூடாது. அவர் வந்து போட்ட உத்தரவு. மதம் சார்ந்த சின்னங்களே இருக்கக்கூடாது, கடவுளர் படங்கள் இருக்கக்கூடாது, குறிப்பிட்ட ஒரு ஏதாவது ஒரு அந்த அடையாளத்தோட, ஒரு மத அடையாளத்தோட அல்லது கடவுளின் அடையாளத்தோட வந்து நீ அலுவலகத்துக்கு வரக்கூடாது அப்படிங்கிறத பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்கள் வாய்மொழி உத்தரவாகவே வந்து அவர் போட்டிருந்தார் அவர் ஆட்சி காலத்தில். அதை அன்னை இந்திரா காலத்திலும் அது நடைமுறையில் இருந்தது. ஏன் ராஜீவ்காந்தி காலத்தில் கூட வந்து அதை பெருமளவு கடைபிடிச்சாங்க. அதே போல் ஆல் இந்தியா ரேடியோ, இந்த ஆல் இந்தியா ரேடியோங்கிறது இந்தியாவின் பொதுவான ஒரு பிராட்காஸ்டிங் சாதனம், அது ஒளிபரப்பு சாதனம், அத்தனை மக்களுக்கும் பொதுவானது, நாட்டினுடைய பொது சொத்து. அப்படிப்பட்ட அந்த பொது சொத்தில் எந்த ஒரு மதத்தை சார்ந்த ஒரு பிரச்சாரமும் இடம்பெறக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருந்தாங்க அன்றைய ஆட்சியாளர்கள். இன்னைக்கு என்னடான்னா, பௌர்ணமியில கிரிவலன்னு சொன்னா பௌர்ணமி பூக்கள் அப்படின்ட்டு ஆல் இந்தியா ரேடியோவில் நிகழ்ச்சி போடுறாங்க. நாகூர் தர்காவில் ஒரு நிகழ்ச்சி என்ன போடுவீங்களா? வேளாங்கண்ணி கோயில் ஒரு நிகழ்ச்சி என்ன போடுவீங்களா? அதெல்லாம் போடுறதில்ல. ஆனால் இந்த குறிப்பிட்ட நிகழ்வை வந்து தொடர்ந்து மாதம் அவங்க அதை ஒளிபரப்புறத பார்க்குறோம். அதாவது ஒரு குறிப்பிட்ட மதத்தினுடைய அடையாளத்தை தூக்கி பிடிக்கிறதுங்கிறது தவறு என்பது இந்திய அரசின், மதச்சார்பற்ற இந்திய அரசுடைய கொள்கையாக இருந்தது. இன்னைக்கு அது இந்த பாஜக சங்கி புயலின் காலத்தில் அது மாறி போயிருக்கு. அப்படிப்பட்ட நெறிமுறைகளில் வந்த ஒரு நாடு, மக்கள் நம்ம. ஆனால் இன்னைக்கு இருக்கிற இந்த தற்குறி பசங்க வந்து குறிப்பிட்ட மதத்தை, அந்த மதம் சார்ந்த மக்களை வந்து கவர்னா அவங்களுடைய வாக்கு முழுசாக சிதறடிச்சிடணுங்கிறதுக்காக வந்து விஜய் இப்படி கீழ்த்தரமாக
இறங்கி அந்த பிரச்சாரத்தில் ஈடுபடுறத நீங்கள் பார்க்குறீங்க. அந்த திருச்சி கிழக்கு தொகுதி முழுக்க சாலை உள்ள வர அனுமதி கேட்டிருக்கான். அப்படியெல்லாம் கொடுக்க முடியாது, போடா வேண அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் நீ போகலான்னு சொல்லி விட்டுருக்காங்க. இந்த ஒரு நாள் மட்டும் இந்த கூத்தெல்லாம் நடக்கும். நாளிலேருந்து அவன் வரமாட்டான். ஏன்னா அவ்வளோதான், அவனுடைய கோட்டை முடிஞ்சு போச்சு. பாருங்க, இந்த விஜய்க்கு 2 தொகுதியில போட்டி போடுறான். அந்த 2 தொகுதியிலேயே தொடர்ச்சியா பிரச்சாரம் நாள் பண்ண முடியுது, 2 முறை போய் பண்ண முடியுது. ஆனா இவனை நம்பி களத்தில் இறங்கி இருக்கிற மற்ற வேட்பாளர்களுக்கு இவன் எட்டி கூட போய் பார்க்கல. சும்மா அவனுக்கு எப்ப தோணுதோ எங்க தோணுதோ அந்த இடத்துக்கு போக வேண்டியது. ஒன்று பேசலாம், இல்லை சும்மா வந்து அப்படி சுத்திட்டு வர்றது, சைக்கிள் ஓட்டுறது. டேய், ஒரு பொறுப்பான தலைவன் பண்ற வேலையாது? உனக்கெல்லாம் வந்து ஷெட்யூல்னே ஒன்று கிடையாதா? ஒரு அட்டவணைப்படி வந்து ஒரு பிரச்சாரம் பண்ணணுன்ற அறிவு வேணா, குறைந்தபட்சம் வேணா. ஒரு அட்லீஸ்ட் தமிழ்நாட்டை 5 மண்டலமா பிரிச்சு ஒரு மண்டலத்துல ஒரு நாள் முழுக்க வந்து நான் பிரச்சாரம் பண்றேன்னு சொல்லி போய் அங்க இருக்கிற மொத்த வேட்பாளர்களை திரட்டி, ஜெயலலிதா அம்மா பண்ணாங்க 2016. அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லை, நடக்க முடியல. அந்த நேரத்தில் ஹெலிகாப்டர்ல போய் அரக்கோணத்துல இறங்கி வட மாவட்டத்தில் இருக்கிற மொத்த வேட்பாளர்களையும் வர வச்சுட்டாங்க. அவங்க மொத்த வேட்பாளர்களையும் மேடையில நிப்பாட்டி வச்சுட்டு இவங்க நடுவில் நின்று, இதான் என்னுடைய வேட்பாளர்கள், இவங்களுக்கெல்லாம் ஓட்டு போடுங்க, நான் சேர்த்த சொத்து இந்த மக்கள் தான், எங்கிட்ட இருக்கிற சொத்துக்கள் அனைத்து அந்த மக்களுக்கு தான் அப்படின்னு அறிவிச்சு அதிரடி கிளப்புனாங்க ஜெயலலிதா. உன்னால தமிழ்நாடு முழுக்க போக முடியலன்னா அட்லீஸ்ட் இப்படி கூட செய்ய உனக்கு துப்பு இல்லையே? நீ எல்லாம் என்ன ஒரு தலைவன்? இப்படி யாராவது வந்து ஒரு பிரச்சாரம் பண்ணி பார்த்துருக்கீங்களா? இவனெல்லாம் வந்து ஒரு தலைவனா அல்லது இதெல்லாம் ஒரு கட்சியா? இதில் இருக்கிறவனா ஒரு வேட்பாளனா? இன்னும் எத்தனை வாட்டி இதை சொல்றதுன்னே எனக்கு தெரியல. ஆனால் கூடுகிற இந்த கூட்டம் பிளஸ் அவனை பத்தி பேசுகிற இந்த சில மீடியாங்க, அதே போல இவனுக்காக சர்வே எடுத்து இவன் சார்பா வந்து சிலர் கருத்து கணிப்பு அப்படின்னு சொல்லி விடுறாங்களே, அந்த கருமம் இது எல்லாம் பார்க்கும்போது திரும்ப திரும்ப இன்னும் எவ்வளவு வீடியோ வேணா இவனை பத்தி இப்படி திட்டி போடணும் அப்படின்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்கு. அதனுடைய விளைவு தான் இது. அடுத்து பார்த்தீங்கன்னா, நாளை ஏப்ரல் 20 விஜய் மற்றும் அவரது மனைவி சங்கீதாவுடைய அந்த விவாகரத்து வழக்கு நீதிமன்றத்துக்கு வருது. அந்த விவாகரத்துங்கிறது அவங்க தனிப்பட்ட வாழ்க்கை, தனிப்பட்ட விவகாரம். நம்ம அதில் மூக்க நுழைக்கல. இந்த விவாகரத்துக்கு காம்பன்சேஷன், அதாவது அவங்க நாளைக்கு ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு செய்தியாளர்களிடம் தன்னுடைய நிலைப்பாடு என்ன, தான் என்ன எதிர்பார்க்குற அப்படிங்கிறத சொல்றதுக்கு அவங்க ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கிறதா ஒரு செய்தி. அதை வந்து விஜய் தடுக்கணும் அப்படின்றதுல ரொம்ப தீவிரமா இருக்கார். ஏன்னா அந்த அம்மா வந்து செய்தியாளர் சந்திப்பு நடத்தினா அதோட வந்து கதை கந்தலாயிடும். ஒரே ஒரு நாள் அவங்க டிவோர்ஸ் ஃபைல் பண்றாங்க, அடுத்த நாள் வந்து த்ரிஷாவோட வந்து அவர் கல்யாணத்துக்கு போறாரு. அன்னைக்கே விஜயனுடைய அந்த பொது வாழ்க்கை இமேஜுங்கிறது 90% டர்ன்னு கிழிஞ்சு போச்சு. இருக்கிற 10% வச்சுக்கிட்டு தான் வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. சில பைத்தியங்கள் வந்து, அது பொம்பளை பைத்தியங்கள் இருக்கு, அதுங்க வந்து தொடர்ச்சியாக வந்து விஜய் பற்றி ஓஹோ ஆஹான்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த ப்ரெஸ் மீட்டும் நடந்ததுன்னா அதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லைன்னு ஆயிடும். அதனால் அதை தவிர்ப்பதற்காக அவங்கள சரி கட்ட மும்பையிலிருந்து ஒரு ஜோசியர் மூலமாக ஒரு சமாதான பேச்சுவார்த்தை நடந்ததாகவும், அந்த சமாதான பேச்சுவார்த்தையில் சங்கீதா 350 கோடி வரைக்கும் அவங்க எதிர்பார்த்ததாகவும், இறுதியாக 250 கோடிக்கு செட்டில் பண்ணால் நான் வந்து இந்த விவாகரத்து வழக்கை வந்து நான் வாபஸ் வாங்கிக்கிறேன், நம்ம பரஸ்பரம் பிரிஞ்சுக்கலாம் அப்படின்னு அவங்க ஒரு கண்டிஷன் போட்டிருக்காங்க. அதே போல் 2 பசங்க, அதாவது பையனுக்கும் பொண்ணுக்கும் சொத்துல வந்து என்ன சேரணுமோ அதை வந்து எழுதி வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஏன்னா அப்பாவோட சொத்து அது, அதாவது விஜயோட சொத்து, தாத்தா சொத்து கிடையாது. விஜய் பார்த்து கொடுக்கறது தான். விஜய் பேரில் என்ன இருக்கோ அதில் வந்து பசங்க கிளைம் பண்ணலாம். அவங்களுக்கு வந்து சொத்து வந்து அவருக்கு ஏன்னா இது நான் சம்பாதிச்சது, நான் யாருக்கு வேணா தருவேன்னு சொல்லி விஜய் சொன்னால் ஒன்றும் பண்ண முடியாது சட்டப்படி. ஆனால் பசங்களுக்கு ஏதாவது பண்ணி தானே ஆகணும். கோர்ட்டு வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு தீர்ப்பு சொல்லணும்ல. அதனால் வந்து சங்கீதா அவர்கள் இந்த தன்னுடைய மகளுக்கு சொத்துல வந்து ஒரு பங்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டதாகவும், பசங்களுக்கு சொத்து கொடுக்கறது பங்கு கொடுக்கறதெல்லாம் வந்து நான் பார்த்துக்கிறேன், அது பசங்களை நான் பார்த்துக்கிறேன், உனக்கு வந்து இவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் இறுதியாக 35 கோடி மட்டும் தர்றதா ஒத்துக்கிட்டதாகவும் இப்போதைக்கு செய்தி. நான் தனிப்பட்ட விவகாரத்துக்கு போல செய்தியாக வர்றது என்னவோ அதைத்தான் நம்ம சொல்கிறோம். சங்கீதா கேட்டது 350 கோடி, விஜய் தரேன்னு சொன்னது 10%, 35 கோடி. பார்த்துக்கங்க, உச்ச நடிகர் 200 கோடி சம்பளம், 1000 கோடி வருமானத்தை விட்டுட்டு வந்தேன்னு சொன்ன அந்த உச்ச நடிகர் அஃபிடவிட்டில் வந்து 650 கோடி கிட்ட சொத்து காமிச்சிருக்காரு.
ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் மட்டுமே 190 கோடிக்கு ரொக்கமாக இருக்குன்னு காமிச்சிருக்காரு. சாரி, 210 கோடி என்னவோ. அப்புறம் இன்னொரு வங்கியில் ஒரு 90 கோடி ரொக்கமாக இருக்குன்னு காமிச்சிருக்காரு. அப்போ அந்த ரொக்கத்தில் வந்து எனக்கு காம்பன்சேஷன் கொடுங்க அப்படின்னாலே வந்து அதிலே சரிபாதி கொடுத்தாலே வந்து அவங்களுக்கு 150 கோடிக்கு மேலே வந்துடும் இல்லையா? அவங்க வழக்கை நீதிமன்றத்தில் வழக்காடி அவங்க கண்டிப்பாக ஜெயிச்சிருவாங்க. அவங்க எந்த வகையிலும் வந்து அவங்களுக்கு பாதகமாக தீர்ப்பு வராது, விஜய்க்கு பாதகமாக தான் வரும். 35 கோடிங்கிறத அவங்க ஒத்துக்க மாட்டாங்க நிச்சயமாக. இப்போ இந்த நீதிமன்றத்துக்கு முன்னாடி நாளைக்கு வந்து கேஸ் வர்றதுக்கு முன்னாடி பேசி ஏதாவது செட்டில் பண்ண முடியுமா அப்படின்னு இறுதிக்கட்ட முயற்சி பண்ணதில் சங்கீதா அவர்கள் கடைசியாக 250 கோடிக்கு வந்து அவங்க பிடிவாதமாக நிற்கிறாங்க. அதே போல் மகனுக்கும் ஏதாவது செய்யணும், அவங்களுக்கு ஒரு பங்கு தரணும்னு கேட்குறாங்க. அவங்களுக்கு பங்கு தர முடியாதுன்னு பிடிவாதமாக நிற்கிறார் விஜய். சங்கீதாவுக்கு மட்டும் இந்த தொகையை தருவதாக அவர் வந்து பேசியிருக்காரு. ஸோ இதற்கு அவர்கள் ஒப்புக்கொண்டார்களா என்னங்கிறதெல்லாம் வந்து நாளைக்கு விலாவரியாக வந்து தெரிஞ்சிடும். நாளைக்கு வந்து ஒரு பக்கம் இந்த பிரச்சார இது வந்து தீவிரம் அடைஞ்சிருக்கும், உச்சகட்டத்தில் இருக்கும். எல்லாரும் அந்த பக்கம் கவனத்தை திருப்புவாங்களா அல்லது இந்த விஜய் கேஸில் கவனமாக இருப்பாங்களான்றதெல்லாம் நாளைக்கு தான் தெரியும்.